உங்களை இந்த பிபிஎஸ் 2026ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு சொல்லியிருந்தாங்க பிபிஎஸ் 2026 ஊரப்பாக்கம் ஐபிசி ஜட்ஜ்ல நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சீக்கிரமா ஓடி வந்துட்டேன். உங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் தெரியுமா? நான் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு வெல்கம் கிளாப் கூட பண்ணல. இதுவே என் ஃப்ரெண்டு இருக்கிறேன். அவனே சேர்த்து வெல்கம் கிளாப் பண்றீங்களா? முதல்ல என் ஃப்ரெண்டை கூப்பிடணும். நீங்க சத்தமா அவன் பேர் சொல்லணும். நான் அவனோட பேர் சொல்றேன், நீங்க சத்தமா அவனை கூப்பிடுங்க. முதல்ல அவன் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் எலிஃபண்ட். அவனை நீங்க எலிஃபண்ட் ப்ரோ வாங்க அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருவோம். நான் 3, 2, 1 சொல்லுவேன். அப்படின்னாலுமே எலிஃபண்ட் ப்ரோ வாங்க அப்படி கேட்கணும். ஓகேயா? ரெடி ஸ்டார்ட். 3, 2, 1 எலிஃபண்ட் ப்ரோ வாங்க. ஹாய், நான் வந்துட்டேன். நீ ஜிம்மி பாத்தியா? என்னை விட்டுட்டு வந்துட்டான். போடா, எப்பவுமே நீ இப்படிதான் பண்ற. இங்க பிபிஎஸ்க்கு வரணும்னா என்னை விட்டு வந்துடுறேன். ஒரு வார்த்தை நீ என்னை கூப்பிட்டியா? என் கூடயே வாழ்ந்து நீ எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு முதல்ல போயிடுற. சரி, ஓகே, அதை விடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களை பார்க்கல தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நேற்றே உங்களெல்லாம் வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னால் நேற்று வந்து உங்க கூட ஜாயின் பண்ணவே முடியல. ஸோ இன்னைக்கு எனக்கு நேத்தோட டாபிக் எனக்கு தெரியாதுல. நீங்க எனக்கு நேத்தோட டாபிக் சொல்லுங்க. ஏதோ பயணம்னு சொன்னாங்களாமே, என்ன பயணம்? ஓ, நம்பிக்கையின் பயணமா? அப்போ இன்னும் எவ்வளவு டாபிக் என்னது எனக்கு தெரியாது. நான் ஒரு காலேஜ் சீசன் வரலையே. ஓ, அன்பின் பயணமா இன்னைக்கு? ஓகே ஓகே. ஏ ஜிம்மி, நம்ம போன வாட்டி ஒரு பிபிஎஸ் போனோம்ல, அங்க ஒரு கதை சொன்னாங்கல்ல அன்பை குறித்து. அந்த கதைய நம்ம பசங்களுக்கும் சொல்லுவோம். ஒரு ஊர்ல சிம்பா, சும்பா, டெடின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம வாங்க பாப்போம். ஏய் ஹாய் சிம்பா. ஏய் சிம்பா, ஏன் நீங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு வரலையா? சர்ச்சுக்கு ஏற்கனவே டைம் லேட் ஆயிடுச்சு. வாங்க சர்ச்சுக்கு சீக்கிரமா போலாம். ஏய் டெடி, இருடா, நானும் வரேன். சர்ச்சுக்கா ஏன்டா போறேன்? அதெல்லாம் போவதுமா? இப்ப ஜாலியா பேசினா வரலாம். அதெல்லாம் போய் டைம் வேஸ்டா. ஏய் சிம்பா நம்ம சர்ச்சுக்கு போகணுமா? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஏற்கனவே சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்க சீக்கிரமா போலாம். ஏய் நாடா இவன் சொன்னி சொல்லிட்டு அது சரி. சர்ச்சுக்கு போவதாண்டா. ஏய் நீ வாடா. அவன் வந்து என்ன பேசினாரு வாடா. போய் வரலாம் வா. ஏய் நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போலாம்டா. அதுக்கப்புறம் நானும் உங்க கூட சேர்ந்து விளையாட வரேன். நீ சிம்பா, நான் சரி போச்சு வராதுடா. நான் போற மாதிரி நீ வழியே இல்லையா? ஏய் சரிடா, நானும் கூட வரேன். ஏய் நீ நாளா நீ அவன் சொல்றதுக்கு நான் சரின்னு சொல்லிருக்க. அவனை பத்தி நாளா சொல்லிடான் தெரியுமா? அப்படியா? இந்த டெடி இவ்வளோ கெட்ட பையனா இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு தான் நம்மள மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டேன். என் பின்னாடி போயிட்டு என்னை பற்றி தப்பா பேசியிருக்கான். ஆனா என்கிட்ட வந்து நான் நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே, நீங்க 2 பேர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. இப்படி அவனை நான் எப்படி நான் எப்படி அவாய்ட் பண்ணுறேன்னு பாருங்க. ஏய் ஹாய்டா சிம்பா. ஏய் நான் இப்பதான் சர்ச்சு போயிட்டு வந்தேன். ஏன்னா நீங்க சர்ச்சுக்கு வரவே இல்லை. நீங்களாம் வருவீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிம்மா வாங்க வரலாம். ஏய் நீ வாடா, நம்ம போலாம். இடம் வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னால நம்ம போலாம் ப்ரோ. சரி சும்பா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு ஏற்கனவே வேலை இருக்கு நிறைய. என்ன சிம்பாவும் இவெல்லாம் வளர்ந்துருந்தாங்க. நான் வந்தோடனே அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு போன மாதிரியே இருக்கு. ஓகேடா. சும்பா பாய்டா. சரி நானும் வீட்டுக்கு போறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சா? சரிடா, நானும் போறேன். நானும் ரொம்ப தூரம் இருக்கேன் வீடு. சரி பாய். ஐயோ ரொம்ப இருட்டா இருக்கே. சரி நான் பாட்டுன்னு போவோம். சிங்களாலா போரியா ஜும்புலி ஜும்பானி. சிங்களாலா போரியா ஜும்புலி ஜும்பானி. ஐயோ காலனோ குட்டிச்சே. யாராச்சும் காப்பாற்றுவாங்கல? கால போட்டிருக்கே. சரி டிசைன் ஃபோன் பண்றேன். அவனை ஜோடுவான். டிஸ்டர்ப் பண்ணாதே, அசால்ட்டாக என்னை விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் அசால்ட்டாக என்னை விடாதே. நீங்கள் அழைக்கும்
இருக்கும் நபர் தற்போது கனவில் பரலோகத்தில் உள்ளார். தயவு செய்து பின்னர் அழைக்கவும். ஐயோ இவன் வேற போன் எடுக்க மாட்டானே. இப்ப நான் படுத்து ரொம்ப வலிக்கிறேன். ஐயோ யாரா இந்த மாதிரி நாட்டுல கத்துறது? போய் பார்ப்போம். அட ஜிம்பா, நீ என்ன இங்க இருக்க? உனக்கு என்ன இவ்வளவு கால அடிபட்டிருக்கா? ஐயோ வா, உன்னை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஏன் செடி ரொம்ப நல்லா வந்தா. நான் உன்னை போய்க்கு தப்பா நினைச்சிட்டு பாறேன். என்ன மன்னிச்சிடுடா ப்ளீஸ். பரவாயில்ல விடுடா. ஏய் ஜிம்பா, நான் ஏற்கனவே உன் மனுஷன் தெரியுமா? நீங்க என்னதான் என்ன கடுமையா பேசியிருந்தாலும் நான் உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்ததுனால நீங்க எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தீங்க தெரியுமா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உன்னிடத்துல அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்றாங்க. அதனாலதான் என்னாலும் உங்களை மன்னிக்கவும் உங்க மேல அன்பா இருக்க முடியுதுடா. சரி பசங்களா, நீங்க இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அவங்க யார் மேலேயும் அன்பா இருக்கணும். நம்ம மேல அவங்க கோவப்பட்டா கூட அவங்க மேல அன்பா இருக்கணும். ஏ ஜிம்மி, நீ எனக்கு எப்படி இன்றைக்கு எல்லாரும் மேலே அன்பா இருப்பியா? ஆமா ரிஃபண்ட், நான் கூட உன்னோட ஃப்ராக் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டேன். இவன் கிட்ட போயிட்டு தான் மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட நான் அன்பா இருக்க போறேன். ஆமா, ஜேர்னி ஆஃப் லவ்ல இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? அன்பை பத்தி கத்துக்கிட்டோம். பசங்க கத்துப்பாங்க நினைக்கிறேன். பாய்.